குறிப்பா பெருநாள் தினத்துல எடுத்துக்கிடுங்க. பெருநாள் தினத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்றைக்கு நம்மளுடைய சமூக பெண்களை குடும்பத்துல எல்லாரோடு இருக்கக்கூடிய போட்டோவை சகஜமா கேஷுவலா இருப்பாங்களே அந்த போட்டோவை எடுத்து Facebookல போடுகிறார்கள், ஸ்டேட்டஸாக வைக்கிறார்கள், வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸா வைக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க தானே என்று சொல்லி அந்த போட்டோக்களை வெளியே அனுப்புறாங்க. அதுல புர்கா அணிந்திருக்க மாட்டேங்கிறாங்க, தலையில முக்காடு போட மாட்டேங்கிறாங்க. கேட்டா எங்க சொந்தக்காரங்க தானே, சொந்தக்காரங்க பாக்குறாங்க என்பதற்காகத்தான் இப்படி நாங்க செய்யறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு இது போன்று நம்முடைய போன்களையே எத்தனை பேர் உளவு பார்க்கக்கூடிய அந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சமூக வலைதளத்தில் ஒரு போட்டோவை எடுத்து போடுறோமே, சில வருடங்களுக்கு முன்னாடி சுள்ளி டீம்ஸ் சொல்லி ஒரு சில ஆட்களை கைது பண்ணுகிறார்கள். அவங்க செஞ்ச வேலை என்ன? நம்முடைய சமூக பெண்கள் எங்கெல்லாம் தங்களுடைய போட்டோக்களை சமூக வலைதளங்கள்ல போட்டாங்களோ அந்த போட்டோவை எடுத்து அது ஆபாசமா சித்தரிச்சு அது ஆபாச வலைதளங்கள்ல பரப்பி அதன் மூலம் லாபம் ஈட்டிக் கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்தியாவில் கைது பண்ணாங்களே. இவ்வளவு காலம் கெட்டு கிடக்கும் பொழுது பெருநாள் தினம் தானே, சந்தோஷமா இருக்க வேண்டிய நாள் தானே, மகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள் தானே. இந்த நாளில் நாம் நம்முடைய அலங்காரத்தை வெளிப்படுத்தினால் என்ன தப்பு? மற்ற நேரத்துல எல்லாம் புர்காவை போட்டு அவங்க இருக்கக்கூடியவர்கள் அந்த சந்தோஷமா மகிழ்ச்சி என்று வருகிற பொழுது மார்க்க சட்டத்தை கவனிக்க மாட்டேங்கிறமே. இப்படித்தான் நாம பொது வழியில நடக்கணுமா? இதுதான் அல்லாஹ்வின் தூதர் கற்றுத்தந்த முறையா? அன்னைக்கு ஆடையே இல்லாத நேரத்திலேயும் நீங்க அடுத்தவங்கள்ட்ட இரவல் வாங்கி போட்டுட்டு வாங்க என்று சொல்லி அல்லவா அன்றைக்கு இருக்கிற பெண்கள் சமுதாயத்தை உருவாக்குனாங்க. அப்ப அன்றைக்கு இருக்கிற பெண்கள் அந்த பொது வெளிகளில் வரும்போது எந்த மாதிரி நடந்தாங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.